நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தெய்வ வார்த்தை எரேமியா 23:29. என் வார்த்தை அக்கினியைப் போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியைப் போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தில் கர்த்தர் அவருடைய வார்த்தையின் வல்லமையையும் அதனுடைய ஜீவனையும் பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்கினியை போல் இருக்குதான். அக்கினி எதுக்கு உபயோகமாக இருக்குதுன்னா, ஒன்று அழிக்கிறதுக்கு யூஸ் ஆகும், இன்னொன்று அதை என்ன செய்யும், சுத்தப்படுத்துறதுக்கு யூஸ் ஆகும். அதே போல் கண்மலையின் நொறுக்கும் சம்மட்டி போல் இருக்கிற வார்த்தை எதுக்கு உபயோகமாக இருக்குதுன்னா, தடைகளை நொறுக்கி போடுவதற்கும் கல்லாக இருக்கிறத உடைக்கிறதற்கும் பயன்படுது. அதே போல் தான் கர்த்தருடைய வார்த்தை எப்படி உபயோகப்படுதுன்னா, கடின இருதயத்தை உடைக்கிறதுக்கும் தடைகளை உடைக்கிறதுக்கும் சாகுது. நம்முடைய இருதயத்தை புடமிடுவதற்கும் நமக்கு எதிராக வர சத்துருக்களை அழிக்கிறதுக்கும் அவருடைய வார்த்தைகள் உபயோகமாக இருக்குது. எபிரேயர் 4:12 எடுத்துக்கிட்டோன்னா அவருடைய வார்த்தையின் வல்லமை பற்றி அதில் சொல்லியிருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை ஜீவனும் வல்லமையும் இருக்குதான். அது இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக இருக்குதான். அந்த பட்டயமான வசனம் இருதயத்துக்குள்ள நுழையும் போது அந்த இருதயத்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தால் சுத்திகரித்து அது ஆவியும் ஆத்துமாவையும் கணுக்களையும் ஊனையும் தனியாக பிரிக்கக்கூடிய வல்லமை உள்ளதாக இருக்குன்னு சொல்லி இந்த வசனத்தில் சொல்லியிருக்காங்க. அதே போல் சங்கீதம் 105:19 அவருடைய வசனம் அவனை புடமிட்டதுன்னு சொல்லியிருக்கு. பொண்ணை நெருப்பில் போடும்போது அது என்ன செய்யும், உருகி அதில் உள்ள கசடெல்லாம் வெளியே போயிடும். பொண்ணு மாசு இல்லாத குற்றமில்லாத பொண்ணு நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த வசனங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ளே போகும்போது நம்முடைய இருதயத்தில் உள்ள சிந்தையில் உள்ள அழுக்குகளும் பாவங்களும் கபடுகளும் நீக்கி நம்மை பொன் போல புடமிழக்கிறதுக்கு அந்த வசனங்கள் உபயோகப்படுது. எசேக்கியேல் 36:26 எடுத்துட்டோன்னா, கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலேருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த கல்லான இருதயத்தை உடைக்கிறதுக்கு கூட அவருடைய வார்த்தைகள் தான் நம்மளுக்கு உதவியாக இருக்குது. அந்த வார்த்தைகளை உட்கொள்ள கல்லாகி இறுகி போயிருக்க நம்முடைய இருதயமும் உடைக்கப்பட்டு நல்ல ஒரு சதையான அவருடைய வார்த்தைகள் பதிக்கக்கூடிய இருதயமாய் மாறி நம்மையும் புது ஆத்துமாவை புது ஜீவனாய் நம்மளை மாற்றுவதற்கு அவருடைய வார்த்தைகள் நம்மளுக்கு உதவுகிறது. அவருடைய வார்த்தைகளை நம்முடைய கரத்தில் தந்திருக்காங்க. அந்த வார்த்தைகளை நம்ம தினமும் உட்கொள்ளும்போது அது நம்மளுக்கு ஆறுதல் அளிக்குது, சமாதானம் தருகுது, நம்மளுக்கு வழி காட்டுது. அது மாத்திரம் இல்லை, நம்மளை புடமிடுது, நம்முடைய இருதயத்தை நொறுக்கி உள்ள ஒரு கனிவை வெளிக்கொண்டு வருது. அப்படிப்பட்ட வல்லமையான ஜீவனுள்ள வார்த்தைகளை தந்த தேவனை நம்ம ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரராஜா, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உங்களுடைய வார்த்தைகளை எங்களுக்கு தந்ததுக்கு நன்றி அப்பா. இதை நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் ஜெயங்கொள்றதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன்.